குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகின் அருளமுதம் 4th சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி. செய்திகள் கவலையை தாங்கி வருகின்றன, சில ஏக்கத்தை கிளப்புகின்றன, மற்றவை மனதில் பாரமாகின்றன, சில உற்சாகத்தை கொடுக்கின்றன. நல்ல உற்சாகமானாலும் கெட்ட கவலையானாலும் இவை அனுமதிக்கப்படக்கூடியவை அல்ல. சந்தோஷம், சுகம், ஆர்வம் ஆகியவை அனுமதிக்கப்படக்கூடியவை என அறிந்து அவற்றை மாற்ற முயல வேண்டும். ஒரு செய்தி கேட்கும் வேளை ஏக்கம், பாரம், உற்சாகம் எழுந்தால் இவற்றையெல்லாம் அனுமதிக்க கூடாது. பதிலாக அன்னை நினைவு, சந்தோஷம், சுகம், ஆர்வத்தை எழுப்ப வேண்டும் என அறிய வேண்டும். நாம் செய்தவற்றில் குறையானவை உண்டு, அவை நினைவு வரலாம். வந்தால் மனம் குறைப்படும், கவலைப்படும். அதற்கு பதிலாக ஏன் காரியம் குறையாக நின்றது என்று சிந்தித்தால் நம் நம்பிக்கை குறைவாக இருப்பதால் காரியம் குறைவாக நின்றுவிட்டது என புரிய வேண்டும். குறையான காரியங்கள் நினைவு வரும்பொழுது கவலை ஏற்பட்டால் நம்பிக்கை குறையாக இருக்கிறது என அறிந்து அன்னை நினைவை நம்பிக்கை வளரும் வகையில் கொண்டு வர வேண்டும். கோபம் வந்தபடி இருக்கும், அதேபோல் பிரியம் எழுந்தபடி இருக்கும். கோபம் பொல்லாதது, பிரியம் நல்லது. நாம் எக்காரணத்திற்காக கோபப்பட்டாலும் யார் மீது கோபப்பட்டாலும் நஷ்டம் நமக்கு என்று தெளிவிருந்தால் கோபம் தனியும். தனிந்த கோபம் தனலாக நிற்கும். அன்னை நினைவு குளிர்ந்த தென்றல். அன்னை நினைத்தால் தனிந்த கோபம் குளிர்ந்து நடங்கும். கோபம் இருக்கும் வரை அன்னை நினைவு நிலைக்காது என்பதால் கோபம் எழும்பொழுது அன்னை நினைவுபடுத்துதல் நலம். பிரியம் நல்லது, கோபத்தை போல் பொல்லாததல்ல. ஆனால் யார் மீது பிரியம் எழுகிறதோ, எது மீது பிரியம் எழுகிறதோ அதை நோக்கி நம்மை அழைத்து சொல்லும். பிரியம் வளர்ந்தால் அப்பொருளோடு நாம் ஐக்கியம் அடைய வேண்டி வரும். இது அன்னையை நினைக்கவோ அடையவோ இடையராத நினைக்கவோ பயன்படாது. யார் மீது கோபம் பிரியம் வந்தாலும் அதைவிட அன்னை நினைவு சிறப்பு என அதை நினைக்க வேண்டும். மனம் பக்குவப்படவில்லை என பொருள். மனம் பக்குவப்பட பல வழிகள் உள்ள. அவற்றில் சிறந்தது அன்னை நினைப்பது. அதைவிட சிறந்தது பழிவாங்கும் எண்ணத்தையும் அதனுடன் சேர்ந்த நிகழ்ச்சிகளையும் சமர்ப்பணம் செய்து பிறகு அன்னை நினைப்பதாகும். கடந்த கால பழிவாங்கும் நினைவுகள் எழுந்தால் நாம் அன்னையை நெருங்க முடியாத தூரத்தில் உள்ளோம் என புரிந்து பழிவாங்கும் நினைவை அன்னை நினைவால் மாற்ற வேண்டும். இடையராத நினைவு சித்தியாகும். அது சித்தித்தால் அடுத்த கட்டத்தில் இடையராத தரிசனம் சித்திக்கும். அதன் விளைவாக பரமாத்மா, பிரபஞ்சத்தின் ஆத்மா, ஜீவாத்மா தரிசனம் கிடைக்கும். சர்வம் பிரம்மம் என்பதை ரிஷிகள் கண்டபின் கீதையே முதலாக இம்மூன்று புருஷர்களையும் பிரித்து தத்துவத்தை விளக்கியதாக பகவான் எழுதுகிறார். ஆத்ம தரிசனம் மோட்சம். பரமாத்மாவை ஜீவாத்மா ஒன்றி பரமாத்மாவை அடைவது பூரணயோக சித்தி. அதற்கு அடிப்படை இடையராத தரிசனம். அதற்கு முன்னிலை இடையராத அன்னை நினைவு. இது சித்த பல்வேறு அடையாளங்களுண்டு. அவற்றுள் ஒன்று இணைப்பிரியாத ஆன்ம எழுச்சி.